السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون. آمنت بالله. صدق الله المولان العظيم. عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت: قال رسول الله صلى الله عليه وسلم: والله إني لا أعلمهم بالله وأشدهم له خشية. رواه البخاري ومسلم. وفي حديث أنس رضي الله تعالى عنه: والله إني لا أخشاكم لله وأتقاكم له. رواه البخاري. أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் என்ற திருப்பெயரை சொல்லி இந்த ஹதீஸ் உபன்யாசத்தை நாம் ஆரம்பம் செய்கிறோம். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் நமது நபிகள் கோமான் கண்மணி சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள் மீதும், அவர்கள் தோழர்கள் மீதும், அல்லாஹ்வினுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும், நம் அனைவரின் மீதும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருந்தகைகளே, கௌரவத்திற்கும் கண்ணியத்துக்கும் உரிய இந்த மஹதரத்துல் காதிரியா சபையினுடைய நிர்வாகப் பெருமக்களே, இந்த மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய மாணவ சிகாமணிகளே, இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆங்காங்கே இல்லங்களில் அமர்ந்து இந்த ஹதீஸ் உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லவைகளை கேட்டு நல்லவையின் பிரகாரம் நடப்பதற்கு நல் தௌஃபீக்கு நமக்கு நல்குவானாக. ஆமீன். இன்றைக்கு 875 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்து நம்முடைய கல்புகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கந்தூரி தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற தொடர் சொல்பினுடைய இறுதி நாளும் நிறைவு நாளுமாகிய இன்று அவர்கள் காதிரியா தரீகாவை உலகத்திலேயே, தரீகா என்ற அந்த அமைப்பை உலகத்திலேயே முதலாவதாக தொடங்கி வைத்து அப்துல் காதிர் என்று அவர்கள் திருப்பெயர் இருப்பதன் காரணமாக அந்த தரீகாவுக்கு பெயர் காதிரியா தரீகா என்ற ஒரு நிலைமாட்டிலே என்ற அமைப்பிலே நாமும் இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அதற்கு பிறகு சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பாட்டனார் அப்பா சதகத்துல்லா அப்பா அவர்களும் அவர்களுடைய மாணவர் மஹமூது தீபி ஷேக் சையீத் மஹமூது தீபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வ நஃபஅனா பி உலூமிஹிமா ஆமீன் அவர்களும் இணைந்து காதிரியா தரீகாவை நம்முடைய ஊர்கள் மாத்திரமல்லாமல்
பல்வேறு பாகங்களிலும் பல்வேறு நாடுகளிலும் அவர்கள் பரப்பி அவருடைய பாமாலைகளை, மௌலிதுகளை, அவர்களுடைய நல் இயல்புகளை, பிறப்புகளை, அவர்கள் காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அழகாக மௌலிதுகளாக, ஹிகாயத்துகளாக நமக்கு தந்திருக்கிறார்கள். நாம் தினமும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். முஹித்தீன் மௌலித் என்று மஹதராவிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி. மஹமூது தீபி சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய பிரதான மாணவர் 2 பேர், ஒன்று இவங்க, ஒன்று இன்னொரு ஆள் ஷாம் ஷிஹாபுத்தீன், அவங்க தம்பி ஷாம் ஷிஹாபுத்தீன் வலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 2 மாணவர்களும் ரொம்ப திறமான ஆள். மற்ற நிறைய மாணவர் இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய நம்ம மௌலிதை ஓதுறோம். இந்த மௌலிதில் நாம் பார்த்தோன்னு சொன்னால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கராமாத்துகளை பற்றியும் அவர்களுடைய தரீகாவினுடைய அம்சங்கள் என்ன என்பதை பற்றியும் அவர்கள் நமக்கு கோடிட்டு காத்திருக்கிறார்கள். மொத்தம் நாம் தினம் ஓதி இருக்கிறோம் 10 ஹிகாயத்து வரும், அதாவது 8 மொத்தம் துவா 1, அதே மாதிரி சின்ன துவா, பெரிய துவா எல்லாம் சேர்ந்து 10. அதில் 8வது அந்த ஹிகாயத்தில் ஒரு நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம ஓதிட்டே இருந்திருக்கோம். கால அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலத்தா வஜாஹிது ஃபீ சபீலில் லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்ற அந்த ஹிகாயத். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய தரீகாவை எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை அவர்கள் சொன்னதை இவர்கள் சுருக்கமாக நமக்கு ஹிகாயத்தாக அதிலே சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய தரீகாவுக்கு மாத்திரமல்ல, எல்லா தரீகாக்களுக்கும் அதிலே சொல்லுவார்கள். நப்பஹல்லாஹு தஆலா பிஹாதிஹில் ஆயத்தி அஹ்லத் தராயிர். இந்த ஆயத்தின் வாயிலாக தரீகா உடையவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நமக்கு அறிவித்து தருகிறான், அல்லாஹு உணர்த்துகிறான் என்று தரீகாவுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன, குறிப்பாக காதிரியா தரீகாவுடைய அடிப்படை அமல்கள் என்ன என்பதை பற்றி விவரமாக அதில் சொல்லி சுருக்கமாகவும் விவரமாகவும் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அதில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, ஒரு ஈமான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? அல்லாஹு ரசூலை பற்றிய பலமான நம்பிக்கை வேணும். 1வது, ஏன் இந்த உலகத்தை விட்டும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உண்மையான ஒரு வெற்றியை பெற, முக்தியை பெற, உண்மையான ஜெயத்தை அடைய 4 அம்சங்கள் வேணும் என்று அல்லாஹ் சொல்றான். 4 அம்சங்கள் வேணும். அந்த 4 அம்சங்கள்ல 1வது அல்லாஹு ரசூலை பற்றிய முழுமையான நம்பிக்கை, ஈமான். அல் ஈமானு பில்லா ஜல்ல ஜலாலுஹு. 2வது தக்வா லில்லா. குர்ஆன் இந்த ஆயத்தில் சொல்றது அல்லாஹுவை பற்றி உள்ள அச்சம், இறையச்சம், தக்வா. 3வது இப்திகாவுல் வசீலத், வசீலா தேடுவது. வசீலா என்றால் என்ன பின்னர் விவரத்தை சொல்றேன். வசீலா தேடுவது. 4வது அல் ஜிஹாத், போராட்டம். இஸ்லாத்துக்கு எதிரிகளோடு போராடுகின்ற போராட்டம், மனப்போராட்டம், நம் மனதோடு நடக்கின்ற போராட்டம், ஜிஹாத், புனித போர். ஆக இந்த 4 விஷயங்கள் ஒவ்வொரு ஆளுக்கு வேணுங்க. இந்த 4 விஷயத்தை மேலோட்டமாக சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். ஆனால் இந்த 4ன் ஊடாக அந்த 4க்குள்ளும் 10 அம்சங்கள் அடங்கி இருக்கின்றன. அதை விவரிக்கிறாங்க அந்த ஹிகாயத்தில். அவங்க சொல்றாங்க
அது நான் சொன்னது அல்ல, அவங்க சொல்ல இங்கே சொல்ல. அது மஹமூது தீபி சொன்னது அல்ல. ஹலரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஃபுதுஹுல் கைப் என்ற கிதாபிலே சொன்ன உரையாற்றிய அந்த நிகழ்ச்சியுடைய சாரத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். யாரு? நம்ம மஹமூத் தீபி அப்பா. இந்த ஈமான் இருக்கு இல்லையா, ஈமான் முதல்ல ஈமான், அந்த ஈமான 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஈமான 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னைக்கு அங்கே 10 விஷயம். தக்குவா இருக்க அது 3 வகையாக பிரிக்கிறாங்க. 3 3 6. இப்திகாவுல் வசீலா இருக்க அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ 3 2 8. ஜிஹாத் இருக்க அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது 10. இந்த 10 அம்சங்களையும் ஒரு மனிதன் செய்தால்தான் உண்மையான வெற்றியை அடைய இயலும், உண்மையான அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும். அதுதான் இந்த தரீக்காவுடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கின்றன. இந்த 10 அம்சங்களையும் 10 விஷயங்களையும் மனிதனுக்கு பயிற்றுவித்து அவனை முக்தி பெற, அவனுக்கு வெற்றியை கொடுக்க இந்த தரீகா பயன்படுகிறது என்று அவங்க விவரம் சொல்றாங்க. இந்த 10 விஷயத்தையும் சுருக்கமாக இப்போ நாம் சொல்லி முடிக்க இயலாது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களுக்கு சொல்லலாம். அதில் முக்கியமாக வந்துக்கிட்டு தக்வாவை பற்றியும் ஈமானை பற்றியும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன் எடுத்து சொல்கிறேன். வசீலாவை பற்றியும் ஜஹாதை பற்றியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது எடுத்து சொல்லலாம் என்று எண்ணி இருக்கிறேன். ஈமான் 3 வகை. அல்லாஹ்வை பற்றிய ரசூலை பற்றிய நம்பிக்கையை சூஃபியாக்கள் ஆரிஃபீன்கள் 3 வகையாக பிரிப்பாங்க. 1 இல்முல் யகீன், 2 ஐனுல் யகீன், 3வது ஹக்குல் யகீன். நல்லா நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஒரு உதாரணமும் சொல்கிறேன். ஒரு உதாரணம், ஈமான் சொன்ன நம்பிக்கை, ஈமான் சொன்ன நம்பிக்கை, அசைக்க இயலாத நம்பிக்கை. உதாரணத்திற்காக உமானத்திற்காக நம்முடைய இந்த மதரசாவிலே கடந்த ஆண்டு பணியாற்றி கொண்டு இருந்தார்கள் அஷ்ரஃப் அலி ஹசரத் என்பவர்கள். அவருக்கு குழந்தை இல்லை. நம்ம மதரசாவில் 2 உஸ்தாதுமார்களுக்கும் குழந்தை இல்லை. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மூவரும் குழந்தை பாக்கியத்தை பெற நாம் அனைவரும் துஆ செய்வோமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த வாய்ப்பை அந்த நியமத்தை அவர்களுக்கு வழங்கி சந்தோஷமாக இருக்க அல்லாஹ் உதவி செய்வானாக. அருமையானவர்களே, அந்த அஷ்ரஃப் அலி ஹசரத் அவர்கள் கடந்த ஆண்டு வேலை பார்த்தாங்க. இன்றைக்கு நம்முடைய மதரசாவில் இருந்து கொண்டிருக்கின்ற அஸ்பர் ஆலிம் ஹசரத் அவர்கள், பேருடைய சுருக்கத்துக்காக வேண்டி நான் 2 எடுத்திருக்கேன். அஷ்பர் இது அஸ்பர், அஷ்ரஃப் இது அஸ்பர் ஹசரத் அவர்கள். அவங்க இந்த பிள்ளைகளுக்கு இங்கே வச்சு ஓதி கொடுக்குறாங்க. இப்படியே ஓதி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க, ஒரு 30 பேர்னு வச்சுக்கலாம், 30 பேருக்கு ஓதி கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க, எப்போ நம்ம முன்னால் நமக்கு ஓதி தந்த அஷ்ரஃபுல் ஹசரத் இன்றைக்கு வர்றாங்க, இன்றைக்கு வர்றாங்கன்னு செய்தியை சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாரும் முழுமையாக நம்பிட்டாங்க. எந்த சந்தேகம், அவங்கள பற்றி நல்லா தெரியும். யார்? அஸ்பர் ஹசரத்தை பற்றி நல்ல விவரமாக அவங்களுக்கு புரியும், நல்லா தெரியும். அப்போ அந்த அவங்களுக்குள்ள அந்த தொடர்புனால நல்ல நம்பிக்கை அவங்க மேலே இருக்கிறனால அந்த செய்தியை உடனே உள்வாங்கிட்டாங்க. யாருக்குமே எந்த சந்தேகம் இல்லை. சொல்லி 1 மணி நேரத்துக்கு பிறகு ஏற்கனவே இங்கே வேலை பார்த்த அஷ்ரஃப் அலி ஹசரத் அவங்களுடைய சப்தம் கேட்குது வாசல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு ஒரு சப்தம் சொல்லிட்டு சலாம் போட்டு வர்றா. சப்தம் நமக்கு கேட்குது. அந்த சப்தத்தை கேட்டு இந்த ஓதிக்கின்ற இருக்கின்ற அந்த மாணவர்கள் வந்துட்டாங்க, ஆள் வந்துட்டாங்க, ஆள் வந்துட்டாங்க
ஆண்டு அவங்க ஓதன பிள்ளை தானே, ஓதன பிள்ளை நல்ல முழுசாக அவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு. ஆனால் கண்ணால் பார்க்கையில் அப்படியே வந்து முதல்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் நம்மளை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இன்னும் தெளிவான நம்பிக்கை வந்துட்டாங்க. முதல்ல செய்தி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அஷ்ரஃப் அலி ஹஜ்ரத் வர்றாங்க என்று சொன்ன உடனேயும் அதை முழுமையாக உள்வாங்கி நம்பினார்களே, அதுக்கு பேர் இல்முல் யக்கீன். ஈமான்ல ஒரு படித்தர என்ன இல்முல் யக்கீன். இரண்டாவது அவங்க வாசல்ல வரும்போது ஒரு சதான் சொல்லிட்டு வரும்போது விளங்கிட்டா வந்துட்டாரு, இவர் சப்தம் தான் இது சொல்லி சொல்கிறோமே, அதுக்கு பேர் ஐனுல் யக்கீன். ஐனுல் யக்கீன். இனி நேரடியாக நம்ம பார்த்துட்டோம், அந்த பார்த்ததுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹக்குல் யக்கீன். ஈமான்ல ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு தொடர்புனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இருக்கிறான் என்று நீங்கள் நம்புங்க, அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னாங்க. சொன்ன மாத்திரமே நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாங்க, ஒப்புக்கொண்டாங்க. என்ற ரசூல் மீது உள்ள பல முஜிசாத்துகளும் தலாயில்களும் ஆதாரங்களும் சாட்சிகளும் அவங்க சொல்றது மெய்யின்று அவங்க கண்ணால் கண்டு அந்த கண்டதின் காரணமாக உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஈமானுக்கு பேர் நாமளும் இப்படித்தான் ஏற்றுக்கொண்டு இருக்கோம். அது பேர் என்னங்க? இல்முல் யக்கீன், அசைக்க இயலாத நம்பிக்கை. அந்த இல்முல் யக்கீன் என்பதற்கு என்ன திக்ர் வச்சிருக்காங்க தெரியுமா? தரீகாவுள்ள ஆட்கள், குறிப்பாக காதிரியா தரீகால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை வச்சிருக்காங்க. அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் தான் கடவுள் என்ற செய்தியை சொன்னாங்க. அந்த செய்தி அப்படியே உள்வாங்கிட்டாங்க. ரசூல் சொன்னாங்க, உள்வாங்கிட்டாங்க, அதையே செஞ்சுட்டே இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. அதை செய்ய 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 அதுக்குன்னு ஒரு பக்குவம், அதற்குன்னு ஒரு பயிற்சி இருக்கு, அதுக்குன்னு ஒரு அபியாசம் ஒன்று இருக்கு. அதான் தரீகா. அந்த தரீகாவுடைய ஆசான் இருக்கார், ஆசிரியர், அதான் ஷேக். இவர் முரீத், இவர் மாணவர். முரீதுண்டா ஒத்து போகக்கூடியவர், மரீது மாற்றம் செய்யக்கூடியவர். நல்ல விளங்கிக் கொள்ளணும். அது சொன்னாங்க முதல்ல ஆலிம் சாஹிப், நம்ம ஹலிபா சொன்னாங்க மரீத். முரீத் ஒரு மா மூ ரெண்டுக்கு முதல் தான். என்னுடைய கொள்கைக்கு என் சொல்லுக்கு அடங்கி நடக்கின்றவருக்கு பேரு முரீத். அடங்கா பிடாரிக்கு அரபியில் மரீத். இந்த முரீத் என்ன செய்றாரு? அது சொன்ன உடனே அது கேட்டுக்கொண்டு நம்பி இப்போ அந்த திக்ர் செய்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று செய்து செய்து செய்த உடனே அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு வகையான முகாஷஃபா, தகஷுஃப், முந்தின நிலைக்கு சொல்லுவாங்க தஸ்தீக் சொல்லுவாங்க. முந்தின நிலைக்கு இல்முல் யக்கீனுக்கு தஸ்தீக், நம்ம கிதாபில் முதல்ல எல்லாம் போடுவாங்க, தஸ்தீக்கும் பில் ஜனான். இரண்டாவது அந்த நிலை இருக்கு. எப்படி அஷ்ரஃப் அலி வர்றாங்க, வந்த சத்தம் நமக்கு கேட்குது, சத்தம் நமக்கு கேட்குது, அதனால நம்ம இன்னும் நம்பிக்கை நமக்கு கூடுது, வந்துட்டாரு கூடுது. இதுக்கு பேர் என்ன? தகஷுஃப், முகாஷஃபா. செய்ய செய்ய அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு சில சமிக்கைகள், ஒரு சில அடையாளங்கள் அல்லாஹ் நமக்கு காமிக்கிறார். எப்படி? இந்த சப்தத்தை வச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கொண்டோம்? இந்த சப்தத்தை வச்சு அவர் வந்துட்டார் தெரிஞ்சுக்கொண்டோம். அல்லாஹ் இருக்கிறதை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் செய்ய செய்ய. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இல்முல் யக்கீன், ஐனுல் யக்கீன். இந்த ஐனுல் யக்கீன் என்பதற்கு திக்ர் என்ன வச்சிருக்காங்க? அல்லாஹ் 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 திக்ர். ஐனுல் யக்கீனுக்கு திக்ர் தான். என்ன அர்த்தம்? முதல்ல அல்லாஹ் தான் கடவுள் சொல்லிட்டு இருந்தோம். அல்லாஹ் தான், அல்லாஹ் தான், அல்லாஹ் தான், அந்த கடவுள் அல்லாஹ் தான், கடவுள் அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் வந்துட்டார். அஷ்ரஃப் அலி வந்துட்டார். அஷ்ரஃப் அந்த நம்ம மனசு சொல்லுது இல்லையா, அல்லாஹ் என்ற அந்த ரெண்டாவது கட்டு. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? முந்த நிலைக்கு தஸ்தீக், இக் முகாஷஃபா,
அத்தகஷுஃப் என்று உலமாக்கள் நமக்கு எழுதி தருவாங்க. மூன்றாவது நிலை இருக்குது பற்றியலா, நாம் பார்த்துட்டோம். அஷ்ரஃபுத்தீன் நம்மளே நேரம் சந்திக்கிறார், வந்து பார்த்துட்டோம். அந்த பார்த்த அந்த நமக்கு என்ன சந்தேகம் இருக்குது? அஸ்பர் ஹஸரத்து அஷ்ரஃபுல் ஹஸரத்து வருவார்னு சொன்னதை நாம் நம்பி அவர் குரலை கேட்டு அவரை கண்ணால் நம்ம பார்த்த உடனேயோ நமக்கு முழுமையான ஒரு மன திருப்தி, அவர் நம்பிக்கையாளர் என்ற முழுமையான ஒரு மன திருப்தி நமக்கு ஏற்படுது. அதுக்கு சொல்லுவாங்க ஹக்குல் யகீன். ஹக்குல் ஈமான்ல 3: இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன். அதுக்கு என்ன திக்ர் வச்சிருக்காங்க? ஹூ 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 ஹூ, அவனே தான் அவனே தான் அவனே தான் அவனே தான். ஹூ ஹூ கருத்து என்ன? அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அந்த கடவுள் அவனே தான் அவனே தான். ஆனால் அல்லாஹ்வை கண்ணால பார்க்கலாம். எந்த கண்ணால? ஞான கண்ணால, பசீரா. ஊன கண்ணால பார்க்க இயலாது. ஊன கண்ணால பார்க்க இயலாதுங்க. ஞான கண்ணால தான் பார்க்க இயலும். யாருக்கும் பார்க்க இயலாது. 2 கண், பசர் அது ஊனக்கண், பசீரா ஞானக்கண். அதனால பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? அது பேர் தஜல்லின்னு சொல்லுவாங்க. அது பேர் தஜல்லி. சூஃபியாக்கள் சொல்லுவாங்க அந்த நிலைக்கு பேர். ஆக இந்த 3 நிலை இருக்கு பத்திலா, இந்த 3 நிலைக்கும் வரணும். தரீக்கால மெல்ல மெல்ல வரணும். ஈமான் கொல்லனு. ஈமாவுடைய இந்த படித்தரங்கள் இருக்கு பத்திலா, இந்த ஈமாவுடைய படித்தரங்கள் 3ஐயும் அடையனே. வசீலா, பின்னால் சொன்ன வசீலா. இந்த வசீலா 2 வகை இருக்கு. அதில் ஒரு வகை நல்ல அமல்கள் செய்கிறது. 2வது சாலிஹான சாதிக்கான ஆட்களோடு அதை நம்ம உதவி கேட்குறது அந்த நிலைக்கு. எப்படி? அதைத்தான் நம்ம அடிக்கடி நம்ம படிக்கிறோம். அஹமதுல்லா பைத்தில் ذُكُتَ ذِكْرَهُ أَذِكْنَا ذِكْرَهَا قِيَا نَبِي رَبُّنَا يُذِيقُنَا ذُكُتَ يَا خَيْرَ النَّبِي. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறோம், நபியே நாயகமே, ஹூ ஹூ என்ற அந்த ஐனுல் யக்கீன், ஐனுல் யக்கீன் இருக்கு பத்தியா, ஹக்குல் யக்கீன், ஹக்குல் யக்கீனுடைய அந்த மர்த்தபாவை நீங்க அடைஞ்சிட்டீங்க. நீங்க அடைஞ்சிட்டீங்க, எங்களுக்கும் அடைய வேண்டும், துஆ செய்யுங்க. அதுக்குனா நீங்க சுவைச்சிட்டீங்க, எங்களுக்கும் சுவைக்க செய்யுங்க. என்ன அர்த்தம்? நீங்க அல்லாஹ் இடத்துல அந்த நிலையை அடைய பிரார்த்திப்பீர்களாக, எங்களுக்கு உதவியாக பிரார்த்தித்து உதவி செய்வீர்களாக. அப்படி செய்தா ரப்புனா, எங்களுடைய இரட்சகன், யுதீக்குனா மாதுகுத்தயா ஹைரன் நபி, நீங்கள் அந்த ஹக்குல் யக்கீன் மர்த்தபாவுக்கு சென்றீர்களே, அடங்கீர்களே, அந்த அந்தஸ்தை எங்களுக்கும் தருவானாக. உங்களுடைய துஆ எங்களுக்கு வேணும். உங்களுடைய துஆ நம்ம இதுதான் கேட்குறோம். என்ன கேட்குறோம்? அடைய வைக்கிறது யாரு தான்? அல்லாஹு தான். அடைய வைக்கிறது அல்லாஹ். துஆ செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ. அது உங்களுக்கு துணை வேணும், உங்களுடைய உதவி வேணும் என்று கேட்குறோம். இதையத்தான் நம்ம இன்னொரு தொழில் கேட்போம். ஷைஹானாயா முஹியத்தீனி அஹி கல்பனா ஃபிதீனி கைனா ராஹா கல் யகீனி மௌலானா தல் யகீனி. எங்களுடைய குருநாதரே, முஹியத்தீனே, எங்களுடைய கல்பை அது மடிந்து, அது ஒடிந்து, அது செத்து உக்கி அது கிடைக்கிறது, அதை உயிர்ப்பிக்க செய்யுங்க. எப்படி உயிர்ப்பிக்க செய்கிறது? எங்களுக்கு இல்முல் யக்கீன் சரியா வரணும், எங்களுக்கு ஐனுல் யக்கீன் மர்த்தபாவுக்கு போகணும், நாங்கள் ஹக்குல் யக்கீனுக்கு போகணும். உங்களுடைய துஆ எங்களுக்கு வேணும். அதுக்கு உங்களுடைய துஆ எங்களுக்கு வேணுங்க. கை நரா ஹக்கல் யக்கீன், ஹக்கல் யக்கீன் என்ற அந்த 3வது மர்த்தபா ஈமான்ல நாங்கள் அடையணுங்க. மௌலானா ஹத்தல் யக்கீன், நாங்கள் மரணிக்கிற வரையாவது எங்களை அடையச்சதுக்கு, அல்லாஹ் அடையச்சதுக்கு நீங்கள் துஆ செய்யுங்க. ஹத்தல் யக்கீன் மரணம் வரை, மரணிக்கிறதுக்கு முன்னால் அந்த 3வது ஈமாவுடைய ஸ்டேஜை
எங்களை அடைய செய்வீர்களாக என்று யார் முதல்ல நாமோ ரசூல்கிட்ட கேட்டோம். இரண்டாவது நாம் எப்படி கேட்டோம்? கௌசுல்லால்கிட்ட கேட்குறோம். என்ன கேட்குறோம்? உங்கள் துஆ வேணும், அடைய உங்களுடைய துஆ எங்களுக்கு தேவைங்க. அதுக்கு பேர் தான் இஸ்திகாசா. அதுக்கு பேர் தாங்க நேரடியாக அந்த துஆ என்ற வார்த்தை இல்லாமல் அவங்கள அழைச்சி சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன? இஸ்திகாசா. அதுக்கு நீங்கள் துணையாக நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். இப்படி ஈமானுடைய 3 படித்தரங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் தரீகாவாதிகள். அதற்காக முழு மூச்சு பாடுபடணுங்க. ஒன்றாவது நாம் பார்த்துட்டோம் ஈமானுடைய 3 படித்தரங்கள். இரண்டாவது தக்குவா. தக்குவாவை பற்றி, தக்குவா என்றால் சாதாரணமாக இறை அச்சம் என்று சொல்லுவாங்க. செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல தக்குவாவை பற்றி கேட்கப்பட்டது. தக்குவானா என்னங்க? உலகத்தை அப்போ சொன்னாங்க, சரியான முள்பாதை, முற்கள் நிறைந்த, காலை தைக்கின்ற, பாதங்களை தைக்கின்ற முற்கள் நிறைந்த பாதையில் நீ போகும்போது எப்படி பக்குவமாக பார்த்து போவா, எவ்வளோ பாதுகாப்பாக கவனித்து போவா. அதே மாதிரி இந்த உலகத்தில் பாவங்கள் படாமல், ஹராம்கள் சேராமல் பக்குவமாக பார்த்து நடந்து, கவனமாக பார்த்து நடந்து தக்குவான்னு சொன்னாங்க. தக்குவா விளக்கம் சொன்னாங்க. இது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது. அதுதான் நம்ம இறையச்சம் நம்ம என்ன செய்ய சொல்கிறோம். இப்போ குத்புல் அக்தா கௌசுல் ஆலம் அவர்கள் அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அவங்க ஒரு விளக்கம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் சின்ன ஒரு வித்தியாசம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. முதலாவது அறவே பாவத்தை ஒழிக்கவே, அதாவது பாவத்தை விட்டுடுங்க, பாவத்தை சொல்லி தருவாங்க. வசானி அத்தக்வா பி சலாசத்தி அன்வாயிஹா அல் அத்னா வல் அவ்ஸத் வல் அலா. 3 வகை அந்த ஹிகாயத்தில் சொல்கிறாங்க. குத்துபுனாயுடைய ஹிகாயத்தில் சொல்கிறாங்க. முதல் தரம் ஆக குறைந்தபட்சத்துள்ளது சூஃபியா கடத்தில் என்ன பாவம் செய்யாமல் இருப்பது. ஆக குறைஞ்சபட்சம் என்னது? தக்குவாவோட எந்த பாவமும் செய்யாமல் இருக்கணுங்க. ஃபர்லை விட்டாலும் பாவம்தான். ஃபர்லு தொழுகை நம்ம விட்டுட்டோம் பாவம், வாஜிபான காரியங்களை விட்டோம் பாவம், ஹராம செய்தாதான் இல்லை அதுவும் பாவம் தான். அப்போ எந்த குறைஞ்சது எந்த பாவமும் செய்யாமல் இருப்பது. இன்னும் நடுநிலையானது ஒல் அவசத்துள்ளதி ஹுவ தஹஃபுலு சாலிக் அனின் நிஸ்யான். தரீகால தக்வாவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ற நிலை தவிர, அல்லாஹ் அல்லாஹ் சதா உள்ளத்தில் இருக்கணும், மறந்துடக்கூடாது. அல்லாஹ் எந்த சனப்பொழுதாவது மறந்துடக்கூடாது. எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் இருக்கணும். தஹஃபுலு சாலிக் அனின் நிஸ்யான். அல்லாஹ்வை அவன் ஹரக்காத் சக்கனாத், அவனுடைய ஆடுதல் அசைதல் எல்லாத்திலையுமே ஆடாமல் இருத்தல், எந்த நிகழ்வுகளிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற நிறைய அந்த தக்வா அது ஒன்று. அதனால தான் நம்ம திக்கில் முதல்ல சொல்லுவோம், லா இலாஹா இல்லல்லாஹ் மாஃபி கல்பி கைருல்லாஹ். எல்லா உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. அது ஒரு பயிற்சிக்காக வேண்டி சொல்கிறது. பக்குவம் வரையில பயிற்சி, சைக்கிள் ஓட்டுற பயிற்சி பக்குவம் வர மாற்றி சில பேருக்கு வராது. அதே மாதிரி அந்த ஆரம்பத்தில் நம்ம பயிற்சிக்காக வேண்டி சொல்கிறது, அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே உள்ளத்தில் இல்லை என்ற நிலை. எல்லா செயல்கள்லையும் தரீகாவோட அடிப்படை என்ன? முதல்ல அல்லாஹு அல்லாஹு என்ற அதை மறக்கக்கூடாதுங்க, எந்த நிலையிலும் மறக்கக்கூடாது. 2வது கட்டம். 3வது கட்டம் ஒன்று சொல்கிறாங்க, இதுதான் முக்கியம். கௌசுல் ஆலம் இதை சொன்னது, வேறு யாரும் சொல்ல இல்லை. கௌசுல் ஆலம் சொன்னது நல்ல விஷயம் நம்ம ஒன்று செய்கிறோம், செய்யும்போது நம்ம எது சொல்லுவோம்? நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் பீத்திக்கிறோம். நல்ல எல்லா நிமிஷம் பீத்துவான். இன்றைக்கி ஒரு ஆள் நம்ம சொல்கிறேன் வந்துக்கிட்டு, இப்போ பாட்டு படிக்கிற பிள்ளைகள்லாம் வர்றாங்க இல்லையா, நல்லா படித்தானா சக்தி, நல்லா படித்தானா, நான் நல்லா படித்தானா என்ற அந்த நான் சொன்னாங்க இல்லை அனாயத் என்ற அது எப்போ முன்னால் அவர் வரக்கூடாது. எப்படி வரணும்? அந்த இடத்துல ஃபி மவாரிதல் ஹைர் விகாயத்தல் லி நஃப்ஸிஹி,
ஜஅலுல் ஆரிஃபி ரப்பஹு ஃபி, நல்லதை செஞ்சிட்டா அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சா எனக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்தான், இந்த நியமத்தை அல்லாஹ் தந்தான்னு சொல்லணும். நான்கிற என்ன வரக்கூடாது. ஏண்டா நான் வந்துட்டு அல்லாஹ் நம்ம மறந்துடுவோம், நான் வந்துட்டு அல்லாஹ் மறந்துடுவோம். ரெண்டாவது நாம் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், மூணாவது வஜாலு நஃப்ஸிஹி ஃபி மவாரிதி ஷர் விகாயத்தில் ஹதரத் குதுசி. மூன்றாவது என்னன்னு சொன்னால், நமக்கு ஏதாவது ஒரு தீமை செஞ்சிட்டோம், ஒரு கெட்ட வேலையை நாம் செஞ்சிட்டோன்னு சொன்னால் இதுவும் அல்லாஹ் தான் செஞ்சால் நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு கெட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துட்டு முதல்ல நல்லதை செய்யும்போது யார் செஞ்சான்னு சொல்லணும், அல்லாஹ் செஞ்சான்னு சொல்லணும். தீய வேலையை நாம் செஞ்சிட்டோம், ஆமாம் இது அல்லாஹ் செஞ்சது தான் அப்படின்னு இருக்கக்கூடாது, நான் செய்ததுன்னு சொன்னப்போ. அங்கே என்ன கெட்ட வேலை செய்யும்போது இது என்னுடைய தவறு, நான் செய்த கெடுதி என்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும். இந்த நிலை ஏற்பட்டால் தக்வா முழுமையாக ஆகுதுங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்கிறானா செய்யலையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எல்லாம் செய்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு நாடுகின்றது எல்லாம் ஹைரைத்தான், நல்லதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நாடுகின்றான். ஆனால் நம்ம நஃப்ஸ் இருக்கு இல்லையா, நஃப்ஸு, அந்த நஃப்ஸு நமக்கு தீயதை நாடுகிறது. பாருங்க அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி தர்றான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் என்ற ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா. நாடியவர்கள் இந்த சர்வ அண்டங்களையும் அந்த சராசரையும் ஆளுகைக்கு உரியவனே, ஆளக்கூடியவனே, உன்னுடைய ஆட்சியில் இருந்து நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகின்றாய். சொற்பமான ஆட்சி, ஒரு சின்ன ஆட்சியை வழங்குகிறாய். நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை பிடுங்குகின்றாய், நீ நாடியவர்களை உயர்த்துகிறாய், கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை இழிவாக்குகிறாய். பாருங்க சொல்லிட்டு பியதிக்கல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். உன்னுடைய வசமே, உன் வசமே எல்லா நன்மைகளும் இருக்கின்றன. ஷர்ருங்கிற வார்த்தையை சொல்லல, பியதிக்கல் ஹைர், உன்னிடம்தான் எல்லா நன்மைகளும் இருக்கின்றன. நன்மை தான் அல்லாஹும் நமக்கு நன்மை தான் நாடுறான், நாடி அவன் செய்கிறான். ஆனால் இன்சான் இருக்கானே, அவன் திண்மையை நாடுறான், அப்போது அவன் செய்கிறான். நல்லதுக்கு பதிலாக திண்மையை இவன் நாடும்போது அல்லாஹ்வுக்குள்ள ஆற்றலை செய்கிறான், படைக்கிறான், அவ்வளோதான். ஆனால் திண்மையை நாடுறது யாரு? இன்சானுடைய கல்பு, நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் தான் என்ன செய்து நாடு. அது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு திக்ரில் இப்படி சொல்லி தருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்ரிபுக்கு பின்னால் 10 தடவை, சுபுஹுக்கு பிறகு தொழுகைக்கு பிறகு 10 தடவை இது ஓதணும். சுன்னத்து நமக்கு அது ஒரு பயிற்சி. அதில் எப்படி சொல்கிறாங்க? இப்போ இந்த பியதிஹில் ஹைர், அவனுடைய கையில் ஹைர் இருக்குங்க. இன்சானுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்மையைத்தான் நாடி இருக்கிறான். ஆனால் அந்த நன்மையை மாற்ற நினைக்கிறான். நினைக்கும் போது அல்லாஹ் அதை திண்மையாக ஆக்கிறான். இவன் தான் முதல்ல மாற்றிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு அஸாபக்கன்னு ஒவ்வொரு ஆளை பார்த்து, இன்சானை பார்த்து, மனிதா உனக்கு ஏற்படுகின்ற எந்த நியமத்தும் அருளும் அது அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறது, அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறது, அல்லாஹ் உண்டாக்கி, அவனுடைய தயாளம், தயாளத்தினால் அல்லாஹ் உண்டாக்கி கொடுக்கின்றான். ஒமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின், உனக்கு ஏற்படுகின்ற மருள், நிக்மத், ஆபத்து, ஆரோக்கிய குறைவு, அல்லது ஏதோ நிகழ்ச்சி, மனதுக்கு பிடிக்காத நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு, அது ஃபமின் நஃப்ஸிக், அது உன்னினால், நீ தீயதை செய்யன்னு சொன்னா அதனால. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் எல்லாமே நீங்கள் செய்த பாவ வினைகளினால். பாவ அல்லாஹ் நம்ம நல்லது செய்யறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதீக்கும், கடலிலும் கரையிலும் கொந்தளிப்புகள், குழப்பங்கள்
நீங்கள் செய்த பாவ வினைகள்னால. அல்லாஹ் என்றைக்கும் நமக்கு நன்மையை நாடி இருக்கிறான், நாடி அவன் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த நஃப்ஸ், மனித நஃப்ஸ் இருக்கு, அது தீயதை செய்ய தூண்டும் போது அந்த சக்தியை அவன் கொடுக்கின்றான். எனவே அதை மாத்திடுறான். அது இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு கூட்டத்திலே இருக்கின்ற நியாமத்தை அவன் மாற்ற மாட்டான், நியாமத்தை ஆரோக்கியத்தை மாற்ற மாட்டான், அவர்களிலே அந்த கொள்கைகளை செயல்பாடுகளை மாற்றுகின்ற வரை. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், அந்த நாவிதை ஷேவ் பண்ணுறான், நமக்கு முக அலங்காரம் செய்கிறான், ஒழுங்காக நாம் உட்கார்ந்துன்னு சொன்னால் நல்ல அழகாக நினைச்சுவான், செய்துட்டு போகிறோம், நமக்கு எந்த தீங்கும் இல்லை. நாம் கொஞ்சம் அங்கே இங்கே பராகு பார்த்தோம், கவனக்குறைவாக இருந்தோம்னா பிளேட் அறுத்துரும். அது செய்தது எதனால்? நாம் செய்ததுனால. ஒழுங்காக உட்கார்ந்தா அது அறுக்காது. இதே மாதிரி தான் அல்லாஹுடைய கூற்றுக்கு இணங்கி மனிதன் நடந்தால் எந்த துன்பமும் இல்லைங்க. அப்போ அல்லாஹ் என்றைக்கும் நமக்கு ஹைரை தான் நாடுறான், இன்சானுக்கு ஹைரை நாடுகிறான். ஆனால் நாடி செய்து கொண்டிருக்கின்றான் இவருடைய தீய வினைகளினால். அதனால தான் நம்ம கிதாபுகள் எழுதுவாக, உலமாக்களுக்கு தெரியும். கிதாப் ஆரம்பத்தில் சொல்லும்போது, நான் ஒழுங்காக எழுதுனன்னு சொன்னால் அது மின் இண்டில்லா மின் தௌஃபீக்கில்லா, அல்லாஹ் செய்த எனக்கு உதவி. ஆனால் தவறுதலாக எழுதிவிட்டால் மின் நஃப்ஸி, அது நான் செய்த வினையின் காரணமாக எழுதுவாங்க. அப்போ நல்ல இல்மு, நல்ல அறிவு, நல்ல நேமத்து, இதைத்தான் நமக்கு செய்கிறான். ஆனால் நாம் செய்கிற வினைகளினால், நாம் செய்கின்ற குழப்பத்தினால், கல்பு செய்கின்ற அந்த பாதகத்தினால் அல்லாஹ் அந்த நேமத்தை மாற்றுறாங்க. இப்படி நாம் என்ன நம்பிக்கை? நல்லது நமக்கு நடக்கும்போது அல்லாஹ் தந்தான், தீமை நடக்கும்போது ஏதோ நான் தப்பு செஞ்சு போட்டேன் என்று, இது தக்வாவினுடைய ஆக உச்சகட்டம் என்று. தக்வாவை 3 பங்கு வைத்தார்கள். அந்த 3 பங்கினுடைய ஆக உச்சகட்டம் சொல்லி காண்பித்தாங்க. இது உங்களுக்கு விளங்குது பாருங்கள். ரெண்டாவது வசீலா. முதல்ல ஈமானை பற்றி சொல்லிட்டோம், ரெண்டாவது தக்வாவை பற்றி சொல்லிட்டோம், தரீகாலம். மூணாவது வசீலா. வசீலாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, 2 வகையான வசீலா இருக்குங்க. வஸாலிசு இப்திகாஉல் வசீலத்தி பினௌஇஹா அல் அம் அல் அஹஸ். மொத்தத்தில் ஒரு வசீலா இருக்குது. அது என்ன? அல் அமாலு ஸாலிஹா. தரீகால 3வது அம்சம் என்ன? வசீலா. வசீலான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஃபர்லான கடமைகள் போக உபரியான வணக்கங்கள் நிறைய செய்ய. நிறைய அல்லாஹ் ரசூல் சொன்ன ஃபர்லான கடமைகள் போக அல்லாஹுவை அன்மிக்க, அல்லாஹுடைய அருளை அடைய வாசிலீன்கள், சாலிக்கீன்கள், உசூல், அந்த தரீகால ஈடுபட்ட ஆட்கள் உதவி உபகார மக்களுக்கு செய்யன்னு சொன்னால் ஃபர்லான வணக்கம் இல்லை, உபரியான வணக்கங்கள் நிறைய, தானங்கள், தர்மங்கள், உதவி உபகாரங்கள், எதுக்கும் நல்ல வயசுக்கு முந்தி இருக்கிறது. அப்படி அது வசீலா. வசீலா 2 வகை. சொல்லுவாங்க அத்தவஸ்ஸுல் பில் அமாலி ஸாலிஹா, இன்னொன்று சொல்லுவாங்க அத்தவஸ்ஸுல் பிதவாத்தில் ஃபாதிலா. 2 இங்கே தரீகால இருக்கு. நல்ல அமல்களை நிறைய செய்யணும், அத்தோடு உயர்ந்த நாதாக்கள், அன்பியாக்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள் அவர்களிடத்திலே நாங்கள் அல்லாஹுவை தரிசிக்க வேண்டும், அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் என்று துஆ செய்யுங்க. நம்ம கேட்கணும். அதான் வசீலா இஸ்திகாதா. நீங்கள் துஆ செய்யுங்க, நீங்கள் துணையாக நீங்கள் இருங்க என்று கேட்கணும். அதுதான் சொல்லுவாங்க அத்தவஸ்ஸுல் பிதவாத்தில் ஃபாதிலா. ஆனால் அத்தவஸ்ஸுல் பில் அமாலி ஸாலிஹா இருக்க எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அத்தவஸ்ஸுல் பிதவாத்தில் ஃபாதிலா, நல்லடியார்களை கொண்டு உதவி தேடுறது நம் கருத்து வேறுபாடு உள்ளது. அவங்க தான் வஹாபியத்து, இப்னு தைமியா, இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு அது கூடாது,
அது ஹராம் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, ஷிர்க்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, குஃப்ருன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஏன்டா அவங்களுக்கு அது தேவையில்லை. நாம் அப்படி சொல்ல. தரீக்கால முக்கியமானது 2 வசீலா இருக்கு. அத்தவஸ்ஸுல் பில் அமாலி சாலிஹா, அம்மு நீங்கள் சொல்லி தருவார். இன்னொன்று அத்தவஸ்ஸுல் பில் தவாத்தில் ஃபாதிலா, அதுக்கு அஹஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா கடைசி பைத்தில் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். கடைசி பைத்தில் சொல்லும்போது ஹாதா மீமுல் ஹாலி மஹமூது துல்லாஸ் காலி யர்ஜூனா தாக்கல் பாலி ஹுதுஹு அனில்லாஹ் தாரி வமாலி தாதில் ஆரி ஷைஉம் மினல் அத்ஹாரி இல்லல் விதாதுல் காரி மின்ஹு லக்கும் சிம்சாரி. தன்னை பற்றி கடைசியில் சொல்றாங்க, இந்த மஹமூது தீபி இருக்கிறானே மோசமான நிலைமை உள்ளவங்க, பாவ சுமைகளை சுமந்து. மஹ்மூத் துல் அஸ்கால், பாவங்களை மூட்டை மூட்டையா சுமந்து கொண்டு இருக்கிறான். தன்னை அதாவது தரம் தாழ்த்தவில்லை, பணிவோடு சொல்றாங்க. ஏன் நான் வரக்கூடாது, நான் தன்னை உயர்த்தி பேசக்கூடாது, அடுத்தால் உயர்த்தி பேசுறான். என்ன சொல்றாங்க அதில்? யார் வசூல் கேட்குறாங்க, வசூல் எப்படி? நான் ரமீமுல் ஹால், ஆக என்னுடைய நிலையை பார்த்தேன்னு சொன்னால் உயர்ந்த நிலை இல்லை, தாழ்ந்த நிலை. பாவ மூட்டைகளை நான் சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த மஹமூத் யர்ஜூனா தாக்கல் பால், கௌசுல் ஆலமே, என்னுடைய குருநாதரே உங்களுடைய உதவி. நதா நதான்னு சொன்னால் ஈகை, கொடை, உங்களுடைய கொடை ஈகை. என்ன அல்பால்? பால் அல்பால், சூஃபியாக்கள் பாலுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? பால் இன்ஜிலாவுல் கல்பு தன்வீருஹு பில் இர்ஃபான். சூஃபியாக்களுக்குன்னு சொல்லி சில பரிபாஷைகள் இருக்கின்றன. அந்த பரிபாஷைகள் தெரியாது, பார்க்கறது இல்லை, அல்லது ஏதாவது பற்றி அரபி படிச்சுட்டு சரி பேசுறது. பாலுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க சூஃபியாக்கள்? இன்ஜிலாவுல் கல்ப் ஓ தன்வீருஹு பில் இர்ஃபான், உள்ளத்தை ஒளிமயமாக்குவது, அழிக்கற்ற உள்ளமாக அல்ல அல்லாஹ்வை பற்றுள்ள அறிவை பிரகாசிக்க செய்யக்கூடிய உள்ளமாக ஆக்கிறதுக்கு பேர். யார் ஆக்கனு? அல்லாஹ் ஆக்கனு. நீங்கள் துவா செய்யுங்க, அதுக்கு நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க, அல்லா இடத்துல செய்யுங்க, துவா செய்யுங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்கிட்ட பெரிய குறை தில் ஆர், ஆக குறை உள்ள நான், என்ற மறு உலக வாழ்க்கைக்கு தங்கரீகமான தயார்படுத்தி வைக்கின்ற எந்த அமலும் இல்லை. அது தன்னை பணிவாக சொல்றது. ஒமா லிதா அதில் ஆர் ஷைஉமில் அத்ஹார், நல்ல அமலு சாலிஹாத் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அது செல்லுபடி ஆகுமா ஆகாது எனக்கு தெரியாது. இல்லல் விதாதுல் கார் மின்ஹு லக்கும், மஹமூது தீபி உங்களை உகந்து இருக்கிறார், கடுமையாக உங்களை அவர் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பினால் நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு துவா செய்வீங்க. அது வசீலா. சிம்சார், சிம்சார் சிம்சார் சொன்னால் அசல்ல தரகர். எப்படி 2 வியாபாரிகளுக்கு மத்தியில் விற்கிறவன் வாங்குறவன், வியாபாரம் 2 பேரும் சேர்ந்த முடியாது. கல் வியாபாரிக்கு நல்லா தெரியும், பழ வியாபாரிக்கு நல்லா தெரியும். எங்கள் மாமா உட்காந்துருக்காக கல் வியாபாரி. ஏன்னா அது மாதிரி பழ வியாபாரம் மொத்த ஹோல்சேல் பழ வியாபாரிகளுக்கு தெரியும். என்ன அதுக்கு ஒரு தரகர் வேணும், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போகும். அவன் என்ன சொல்கிறான்னு சொன்ன, இந்த நீங்கள் உங்கள் துஆ விமோச்சனம் நான் பெறுறதுக்கு ஒரு துணையாக ஒரு தரகரை போல இருக்கு. உண்மையில் அல்லாஹ் தான் அதுக்கு செய்கிறது. யாரு? அல்லாஹ் தான். அது ஒரு வசீலா தான். உங்களை நான் பிரிய வைக்கிறேன், அந்த பிரியத்தினால நீங்கள் என் மீது பிரிய வைத்து நீங்கள் துஆ செய்றீங்க. அந்த துஆ என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய முக்திக்கு, என்னுடைய விமோசனத்திற்கு அது துணையாக என்ன செய்து இருக்கு, அவ்வளோதான். ஆக இந்த மாதிரி வசீலாவை பற்றி ரிஷியராக சொல்கிறாங்க. இந்த தரீக்கால 2 விதமான வசீலாவும் இருக்கு. என்ன வசீலா? அமல்களை செய்யணும், அமல்கள் செய்கிறதோட நல்லடியாரிடம் கேட்கணும். நிறைய பேர் ஷைத்தான்கள் ஏமாற்றிருக்கான் நம்ம மக்களை பற்றி. எப்படி அமல் தேவையில்லை, வெறும் வசீலா இருந்தால் போதும், அப்படி இல்லை. யார் சொல்கிறா இது? கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் கார் ஜிலானி அவர்கள் அமைத்து தந்த அந்த 10 விஷயங்கள்லேருந்து ஒரு 6 விஷயம் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹு தஆலா நாமோ நல்ல அமல்கள் செய்யணும்,
அதோட நாதாக்களோடு அவர்கள் துஆவை பெறணும். அன்றைக்கு கூட நம்ம அஸ்பர் சொன்னாங்க, ஒய்சல் கரணி ரஹிமஹுல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் எவ்வளோ பெரிய சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தாபி, எவ்வளோ பெரிய தாபியங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க வந்தால் நீங்கள் இந்த உம்மத்துக்கு துஆ செய்ய சொல்லுங்க. இந்த உம்மத்துக்கு, உம்மத்தை முஹம்மதியாவுக்கு துஆ தான். நாம் பெரிய ஆட்கள்கிட்ட போகிற நோக்கம் என்ன? அவங்க படைக்கிறாங்க, அவங்க ஆக்குறாங்க, அவங்க செய்யறாங்கன்னு இல்லை. முஸ்தஜாபு துஆ, முஸ்தஜாபு துஆ, துஆ ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர். அதுக்கு சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, அது ஹயாத்திலையும் சில பேருக்கு அல்லாஹ் கொடுத்துருப்பான், மௌத்திலையும் கொடுத்துருப்பான். அது பற்றி தஸர்ருஃப், துஆவை ஏற்றுக்கொள்ளப்பட என்றைக்கும் ஹயாத்திலும் மௌத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆளுக்கு பேர், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட அது பேர் தஸர்ருஃப், தஸ்ரீஃப்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆக இப்படிப்பட்ட நாதாக்களை நாம் புகழ்கிறதுனால என்ன நம்ம பார்க்குறோம்? அவங்க துஆ செய்வாங்க, அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த நாட்டத்தை தேட்டத்தை. ஆனால் எல்லா தரீக்காவாதிகளும் என்ன கேட்டாங்க நாதாக்கள் இடத்துல? ஈமானுக்கு செய்யுங்க, வெற்றிக்கு செய்யுங்க, இப்படி தான் கேட்டு. துன்யாவை பற்றி இல்லை, அக்கறை இல்லை, துன்யாவை பற்றி அவங்களுக்கு பிரதானம் இல்லை. ஆக எல்லாம் நீங்கள் எங்கே எந்த முன்னோர் ஆன்றோர்கள் தவஸ்ஸுல் இஸ்திகாதா செய்தாலும் மறு உலக வாழ்வுக்காக என்ன செய்வாங்க, அதுதான் அவங்களுக்கு பிரதானம். ஆக எல்லா விதமான என்ன அம்சங்களும் அடங்கி இருக்கின்ற அந்த தரீக்கா இருக்குது பற்றிலா, அதான் நம்முடைய காதிரியா தரீக்கா. அதனால தான் அப்பா சொல்லுவாங்க, யா முரீதோ தாலிபுன் நிஅமி யா ரஷீதுர் ராகிபுல் கரமி அத்தரீகல் காதிரியத ஹுத் வஸ்லுகன் ஹராசிகல் கதமி. நல்ல நியாமத்துகளை, பெரும் 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 நியாமத்துகளை நாடுகின்ற முரீதே, முரீதே என்னுடைய தரீக்காவை நாடி வருகின்ற முக்தியை, வெற்றியை, மோட்சத்தை, மோட்சத்தை நாடி வருகின்றவனே, காதிரியா தரிக்க நல்லா எடுத்துக்கோ, நல்ல எடுத்து நல்ல நம்பிக்கையோடு அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நல்ல முறையில் நீ அமல் செய்து நடந்து வா. ஏனென்று சொன்னால், இன்ன ஃபீஹல் இத்திகா மஅல் இப்திகாலி வஸீலா தல்ஹகமி வஜிஹாதன் லிராஜாஇ ஃபலா ஹன் ஹகீகியன் பிலா துஹமி. இந்த காதிரியா தரீக்கால என்ன இருக்கு தெரியுமா? தக்வாவை பற்றி இருக்கு. 3 வகையான தக்வா அதில் இருக்கு. வசீலாவை பற்றி இருக்கு. அல்லாஹ்வின் பக்கம் நம்மை சேர்த்து வைக்கின்ற 2 வகையான வசீலாவை பற்றி அதில் இருக்கு. ஜிஹாத், நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல இல்லை, நேரம் இல்லை. அந்த 2 வகையான ஜிஹாத் என்ன செய்திருக்கு? ஜிஹாதுல் அஸ்கர், ஜிஹாதுல் அக்பர்னு சொல்லி, சின்ன போர் பெரிய போர்னு சொல்லி என்ன செய்து இருக்குது. ஆக இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இதில் சந்தேகம் இல்லாமல் உங்களுக்கு மோட்சம், உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று நம்மை தட்டி கொடுத்து நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவங்களோட மௌலிது நம்ம ஓதுன பரக்கத்தினால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தினால, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா பரக்கத்தினால இந்த பாதைகளில் நடந்து வெற்றியை, மோட்சத்தை அடைய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும், முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல தௌஃபீக், நல்ல வாய்ப்பு செய்வானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.